தமிழர்களுடைய இசை மரபுகள், தொன்ம மரபுகள் நீங்கள் எந்த காலத்திலும் பறையடிக்கின்ற காலத்தில் தொடங்கி இன்றைக்கு அவர்கள் பிரதானமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற கர்நாடக இசை வரைக்கும், திரை இசை வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா தமிழ் இசைக்கென்று ஒரு தனியான ஒரு இடம் உண்டு. அப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல்லாம் வருவதற்கு முன்னாடி நாடகம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டிருந்தது மட்டுமில்லை, அந்த நாடகத்திலிருந்து வந்தவர்கள் தான் பின்னால் வழி வழியாக வந்த கலைஞர்கள் என்பதை வரலாறு சொல்லுது. பச்சிராஜா ஸ்டுடியோ கிட்டத்தட்ட 1950களில் மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு 1972 வரைக்கும் வந்தவங்க படங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே வின்சென்ட் முனுசாமி இவங்களே தயாரிக்கிறாங்க. ஹரிச்சந்திரன்ற படம் தான் பின்னாடி தமிழில் வந்த முதல் பேசும் படமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 படங்களுக்கு இதாக இருக்கும். அஜய், விஜய், அண்ணன் தம்பி. வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா தாக்கூர், எஸ்.எம். சுப்பிரமணியம் எல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம எம்.எஸ். சுப்புலட்சுமிலாம் அறிமுகமான சேவாதாளம் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பெண்ணுரிமைகள் பற்றி பேசுகின்ற படமாக, விதவைகள் மறுமணம் பற்றி பேசுகின்ற பல படங்கள் அந்த காலத்தில் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாடல்களின் பங்கு என்பது 2000க்கு முன்னாடி கூட நீங்க பார்த்தீங்கன்னா 80, 90களில் புலமைப்பத்தன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அழகே தமிழே, அழகிய மொழியே, எனது உயிரின்னு ஒரு பாட்டு இருக்கும். பெங்களூர் ரமணி அம்மான்னு சொல்லுவாங்க. தியாகராஜ பாகவதர் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வாசல் உட்கார்ந்து கொண்டு பாட்டு பாடினார். பாகவதருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் அப்படி நடந்தது. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். அந்த வெண்கல குரல்ல சில பாடல்கள் ஒரு பாடுறது நீங்க கேட்டீங்கன்னா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா இசையோட கலந்துருக்கும். அவர்கள் ஒரு சாதாரண பஞ்சை பராரிகளாக இருந்து கொண்டிருக்கிற இடத்துல மினு மினு மின்னு வெள்ளை வெள்ளையன்னு ஒருத்தர் பளபளன்னு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு அது என்ன விதமான மோகத்தையும் மயக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கணுன்றதுக்கு நம்ம ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்க்கணும். சார்லி சாப்ளின் எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அதை இங்கே சந்திரபாபு கொடுத்தாரு. சந்திரபாபு கொடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாழும் உக்ரைனுடைய ஜனாதிபதி செலன்ஸ்கி கூட மத்திய அரசிற்கு ஆதரவு தெரிவிப்பாளர் தான் இருப்பார்கள். இந்த வாழ்க்கை அக்குவேறு ஆணைவேரா பிரிச்சு போட்டு ஒரு நீண்ட பெயர் பின்னால் பெயர் சுருக்கமாக மாறி அப்ரிவியேஷனாக மாறி அதுவே தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக 3 எழுத்தாக இவ்வளவு காலம் வரைக்கும் அந்த மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்ற ஒரு துணை நடிகர் ஒரு கலையை பயன்படுத்தி, திரையை பயன்படுத்தி அதில் தனது திறமைகளையும் செலுத்தி எப்படி ஒரு ஆளுமையாக ஆண்டு விட்டு போனார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. வணக்கம். அறந்தமிழ் மூலமாக உலகத் தமிழர்களை சந்திக்கும் நமது தொடர் நிகழ்வின் அடுத்த பகுதி. கடந்த 2 நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எனக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், விமர்சனங்கள் எதை இருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபக்குவத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்கிறோம். அன்பிற்கினிய நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் நாம் சொன்னது உலகத்தினுடைய தமிழ் வேர்களை தேடி, அதன் விழுமியங்கள் மரபுகளை தேடி உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களை நாம் தேடி செல்லுகின்ற விதமாக வரலாறுகளை பதிக்கின்ற இடத்துல இந்த தமிழர்களுடைய வாழ்வில் ஆடல் பாடல் கூத்து என்று சொல்லப்படுகின்ற இயல் இசை நாடகம் சம்பந்தமான ஒரு சின்ன அறிமுகத்தோடு நம்ம தொடங்கணும். அந்த திரைப்படத்தினுடைய தாக்கம் தமிழர்களுடைய வாழ்வை எந்த அளவிற்கு ஒரு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது, அல்லது அவருடைய இயல்பு வாழ்க்கையில் அது உள்ளே நுழைந்திருக்கிறது, அல்லது அதுவே வாழ்க்கையாக மாறி இருக்கிறது என்பது போன்ற விவரங்களோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கினோம். என்னுடைய நோக்கம் நாம் வெறும் திரைப்பட கதைகளை பற்றி பேசிவிட்டு, திரைப்படம் சார்ந்த செய்திகளை பேசிவிட்டு, பொதுவாகவே திரைப்படத்தை பற்றி மட்டுமே பேசுகின்ற ஒரு நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளில் திரைப்படம் என்பது பல மாற்றங்களை உருவாக்கி அந்த திரைப்பட மாந்தர்களை, கதாநாயகர்களை தங்களை ஆளுகின்ற அளவிற்கு கொண்டு வந்ததில் இந்தியாவுக்கு பின்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ரொனால்ட் ரீகன் வந்தார் அமெரிக்காவில். அதுக்கு பிற்பாடு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் என்ற சண்டைப்பட நடிகர் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக வருகின்ற அளவிற்கு அவருடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்திய அரசியலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடநாட்டில் இருக்கின்ற பல நடிகர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டார்களே ஒழிய அவர்களே அரசியல்வாதிகளாக நின்று வென்றார்களா என்றால் மிக குறைவு. அதாவது ஆளுமையாக ஒரு ஆளுகின்ற அளவிற்கு நீங்கள் தர்மேந்திரா எடுத்துக்கோங்க, அமிதாப் பச்சன், ஹேமமாலினி, ஸ்மிருதி இரானி, மிதுன் சக்கரவர்த்தி, சத்ருகன் சின்ஹா, இன்னும் பல நடிகர்கள்
எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடையாது. கேரளாவிலும் பிரேம் நசீர் காலத்திலிருந்து இன்றைக்கு மோகன்லால், மம்முட்டி வரைக்கும் அவர்களால் அரசியலுக்குள் உள்ளே வந்து அதில் சாதிக்க முடியுமா என்றால் சுரேஷ் கோபி தவிர மிக குறைவான ஆட்களே வந்து அதை போன்ற இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், அங்கிருந்த என்டிஆர் காலம் வரைக்கும், அதற்கு முன்னால் இங்கே வந்து எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், ஜானகி காலம், கலைஞர் காலம் என்று வருகின்ற பொழுது இந்த திரைப்படத்தை பிரித்துவிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பார்க்க முடியுமா என்பது நிகழ்காலத்தில் வந்திருக்கின்ற விஜய் அரசு வரைக்கும் தொடர்கிறது. அப்போ நாம் ஏன் இதிலிருந்து விலக முடியவில்லை, அது அல்லது ஏன் அதை நம்மை விட்டு விலகவில்லை? தமிழுடைய வாழ்வில் திரைப்படங்கள் என்று சொல்லப்படுகின்ற என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கின்ற ஆடல் பாடலிலிருந்து அவனால் ஏன் வெளியே வர முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது, ஒரு விவாதமும் அதில் இருக்கு. பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு கேளிக்கையும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு சமூகம். அதாவது பல மாநிலங்களில் வட இந்தியா போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தட்பவெப்பநிலை, அதீதமான குளிர், அதீதமான வெயில் போன்ற நாட்களில் அவர்களால் இதற்கென்று தனியாக ஒதுக்க முடியுமான்னு பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய தமிழர்கள் வாழ்வை பகுதியாக பிரிச்சிங்கன்னா கோவிலில் தொடங்கி குளம் வரைக்கும், ஏரியில் தொடங்கி கடல் வரைக்கும் இவர்கள் கொண்டாடாத விஷயமே கிடையாது. நதி என்று எடுத்தால் காவிரிக்கு என்று சில சிறப்புகள், காவிரி ஓரம் நடக்கின்ற கலை நிகழ்ச்சிகள், பொங்கல் போன்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளங்களில் இருக்கின்ற இடங்கள், ஆடிப்பெருக்கு என்று எதை வைத்து நாம் தொடங்கினாலும் அங்கே தமிழருடைய இயல், இசை, நாடகம் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம கண்ணகி கதை எடுத்தீங்கன்னா கூட அங்கே மாதை வருகின்ற இடத்தில் அங்கேயும் ஆடல் பாடல் எல்லாம் உள்ளே வந்துதான் அந்த வாழ்க்கை முறைகளை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போது பிரிக்க முடியாத இடத்துக்கு தமிழருடைய வாழ்வில் வந்து கலையும் கலாச்சாரமும் இசையும் இல்லாத இடமே கிடையாது. குறிப்பாக இசை என்று எடுத்துக்கொண்டால் தமிழர்களுடைய இசை மரபுகள், தொன்ம மரபுகள், நீங்கள் எந்த காலத்தில் எடுத்தாலும் பறையடிக்கின்ற காலத்தில் தொடங்கி இன்றைக்கு அவர்கள் பிரதானமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற கர்நாடக இசை வரைக்கும், திரை இசை வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா தமிழ் இசைக்கென்று ஒரு தனியான ஒரு இடம் உண்டு. அதனால்தான் இளையராஜா இசைக்கின்ற நாட்டுப்புற இசையாக இருந்தாலும் சரி, சிம்பனி இசையாக இருந்தாலும், அதற்கு பின்னால் இப்போ வந்திருக்கிற லிடியன் நாதஸ்வரத்துடைய சிம்பனியாக இருந்தாலும், உலக தமிழ் இசை என்பது ஏன் இந்த அளவிற்கு கொண்டாடப்படுகிறது என்பது ரஹ்மான் வரைக்கும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்போ இவ்வளவு இடங்கள்ல வந்து இதை பிரிக்க முடியாத ஒரு இடத்துல குறிப்பாகவே கலைஞர்களுக்கு என்று தமிழர்கள் கொடுக்கின்ற இடம் என்பது இதயத்திற்கு மிக நெருக்கமா கொண்டு போய் உட்கார வச்சிடறான். அப்போ அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆடல் பாடல்லாம் வருவதற்கு முன்னாடி நாடகம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டிருந்தது மட்டுமில்லை, அந்த நாடகத்திலிருந்து வந்தவர்கள் தான் பின்னால் வழி வழியாக வந்த கலைஞர்கள் என்பதை வரலாறு சொல்லுது. இப்போ அந்த காலத்தில் இருக்க நாடக குழுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் நாடக குழுன்னு ஒன்று இருந்தது. அதில் ஒரிஜினல் மதுரை பாய்ஸ் நாடக கம்பெனி என்று சொல்லுகின்ற இடத்திலிருந்து தான் நம்முடைய எம்ஜிஆர், சிவாஜி, எம்ஆர் ராதா போன்றவர்கள் அங்கிருந்து பயின்று வந்தவர்கள். குறிப்பாக அந்த காலத்தில் குருகுல வாசம் சொல்லுவாங்க. 6லேருந்து 16 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் ஆண் பிள்ளைகளை வந்து உள்ள வச்சு அவங்களுக்கு உண்டான அந்த குருகுலத்தில் வந்து ஆடல், பாடல், நடிப்பு, வசன பயிற்சி, நடனம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவன் கள்ளப்பாட் அப்படின்னு சொன்னால் ஒரு வில்லனாக வருவான், ஸ்திரீ பாட் அப்படின்னு சொன்னால் அவன் தான் பெண் வேஷம் போட்டு வருவான், அப்புறம் ராஜபாட் அப்படின்னு சொன்னால் அவன் தான் கதாநாயகனாக வருவான் என்று இருக்கின்ற எல்லாவற்றையும் பிரித்து சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்தில் அன்னைக்கு இருந்த நாடக குழுக்கள் ஆரம்பித்து நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை வரைக்கும் போய் நாடக குழுக்களுடைய ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒரு வெளிநாட்டு கண்டுபிடிப்பு சினிமா உள்ள வருது. இந்த உள்ள வரும்போது கோலிவுட் என்றென்றைக்கு அழைக்கப்படுகின்ற கோடம்பாக்கம் சினிமாவை ஆக்கிரமிக்கின்ற வரை அன்றைக்கு பணக்காரர்கள் அதிகமாக இருந்ததாலும் செல்வந்தர்கள் இருந்த காரணத்தினாலும் காரைக்குடி, கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்ட மனிதர்கள் கையில் தான் சினிமா இருந்ததுன்னு நம்ம ஆரம்பத்தில் தொடங்கணும். அப்படி தொடங்கும் போது நாம் கடந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு ஊராக இந்த திரைப்படத்தை வந்து கொட்டகை வடிவத்தில் கொண்டு சென்று குழந்தை இயேசு என்ற டாக்குமெண்ட்ரி எடுத்தவரை பற்றி பேசணும், வின்சென்ட் முனுசாமி பற்றி பேசினேன். இப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஊரில் வந்து சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் வருது, பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ் வருது. அப்புறம் வந்து அந்த பக்ஷிராஜா ஸ்டுடியோஸுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு வந்து உள்ள வருது இந்த சினிமாவுடைய ஆதிக்கத்தில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம் ஸ்ரீராமுலு நாயுடு என்பவர் அந்த பக்ஷிராஜா ஸ்டுடியோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் வந்து கொஞ்சம் பேர் பார்ட்னரோடு சேர்ந்து அந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை வந்து தொடங்குகிறார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடத்தில் ஒரு படம், இந்தியில் ஆசாத்னு ஒரு படத்தை வந்து அந்த காலத்தில் எடுத்திருக்காரு. ஆனால் தமிழ், மலையாளம், தெலுங்கு போன்ற படங்களை பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ் என்று சொல்லுகின்ற அந்த நிறுவனம் வந்து கோயம்புத்தூரை மையப்படுத்தி
அதுவும் அந்த காலத்தில் வந்து அதுக்கு வந்து ஜென்ரேட்டர் தேவைப்படுது, பிரிண்டிங் மிஷின் தேவைப்படுது, டிக்கெட் போடுறதுக்கு பிரிண்டிங் மிஷின் தேவைப்படுது. இவங்க எல்லாத்தையுமே வின்சென்ட் முனுசாமி இவங்களே தயாரிக்கிறாங்க. அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது பச்சிராஜா ஸ்டுடியோஸ் நீங்கள் உள்ளே போய் வரும்போது அதில் 2 பேர் வந்து குழப்பமாக இருக்கும் தகவல் தேடும்போது. ஒன்று எஸ்எம் ஸ்ரீராமுலு நாயுடுன்னு வருது. அவங்க அப்பா பேர் வந்து சுப்ராயலு முனுசாமி ஸ்ரீராமுலு நாயுடுன்னு வருது. அவர் தயாரித்த பல படங்களுக்கு வந்து எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையமைத்தார்னு வருது. அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் சுப்ராயலு முனுசாமி சுப்பையா நாயுடுன்னு வருது. ஒருவேளை இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகளோ அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து ஒரு காலகட்டத்தில் வருது. ஆனால் பல தகவல் குறிப்புகளை தேடி பார்த்தால் அவர்கள் இருவரும் சகோதரர்கள் கிடையாது. 2 வேறு நபர்களாக, ஒருத்தர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்தும் ஒருத்தர் திருச்சியிலிருந்தும் வந்து இந்த ஸ்டூடியோவை ஆரம்பித்து வந்து அந்த திரைத்தொழில் செய்து கொண்டிருக்கின்ற இடத்துல இந்த 1930 கடைசியில் தான் நான் சொன்னேன், லூமியர் சகோதரர்கள் வந்து அந்த திரைப்பட கருவிகளை கண்டுபிடித்த உடனே வின்சென்ட் வந்து வின்சென்ட் சாமிக்கண்ணு வந்து அதில் உள்ள நுழைஞ்சு அதையெல்லாம் வாங்கி படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறார்ன்ற காலகட்டத்தில் இந்த பச்சிராஜானுடைய ஸ்ரீராமனுடைய பங்களிப்பு என்பது தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தயாரித்த படங்களில் நடித்த ஒரு 3 பேர் பின்னாடி வந்து முதல்வராக வராங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சதி லீலாவதின்ற ஒரு படம் வந்து 1919 20களில் வரும்போது கிட்டத்தட்ட எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அப்போ ஒரு துணை நடிகர். அவர் யாருக்குமே தெரியாது. அந்த சதி லீலாவதியில் வந்து ஒரு துணை நடிகராக வந்து கிட்டத்தட்ட 17 18 19 ஆண்டுகள் கழித்து அதே பச்சிராஜா நிறுவனம் மலைக்கள்ளன் படம் எடுக்குது. மலைக்கள்ளன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். மலைக்கள்ளன் படத்தில் வந்து எம்ஜிஆரும் பானுமதியும் ஒன்றாக நடிக்க போய் மலைக்கள்ளன் படத்துக்கு வந்து அந்த இடத்துல கலைஞர் கருணாநிதி தான் வசனம் எழுதுகிறார். கலைஞர் எழுதிய வசனத்தில் மலைக்கள்ளன் படத்தில் நடித்ததுக்கு பின்னால் தான் எம்ஜிஆருக்கு வந்து ஸ்டார்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய திரைத்துறையில் வந்து ஒரு இடம் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி முதல்வராக வந்த என்டி ராமாராவ் வந்து தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு போகிறார். மலையாள படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த காலத்தில் மலையாள படம், கன்னட படம், தெலுங்கு படம் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமையகம் வந்து ஒன்று கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கும், இல்லை கோடம்பாக்கத்தில் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து கன்னட திரைப்பட உலகம் தனியாக பிரிஞ்சு போச்சு, தெலுங்கு திரைப்பட உலகம் தனியாக பிரிஞ்சு போச்சு, மலையாள திரைப்பட உலகம் தனியாக பிரிஞ்சு போச்சு. ஆனால் எல்லா படங்களும் தயாரிக்கின்ற தலைமையகமாக சென்னை மாறுகின்ற வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் காரைக்குடிக்கும் வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அந்த பச்சிராஜா ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட 1950களில் மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்து 1972 வரைக்கும் வந்து அவங்க படங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எஸ்எம் சுப்பையா நாயுடு வந்து எம்ஜிஆருக்கும் வந்து இசையமைக்கின்ற அளவிற்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக அவர் மாறுறார். அப்போது இந்த இடத்த வந்து அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கலையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்று வருகின்ற பொழுது முன்கூட்டியே அவர்கள் தீர்மானிப்பது, இது வெற்றியாக மாறும் என்று கணிப்பது, அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கால திரைப்பட நடிகர்களுக்கு உண்டான வாழ்க்கையை கொடுக்கின்ற இடமாக இவங்கெல்லாம் இருந்தால் கூட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதன் மூலமாக பயனீர் என்று சொல்லப்படுகின்ற முன்னோடிகளாக இவங்க வந்துடுறாங்க. அரிச்சந்திரன்ற படம் தான் பின்னாடி வந்து தமிழில் வந்து வந்த முதல் பேசும் படமாக இருக்குது. கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன அகில இந்திய அளவில் ஆலமாறான்ற படம் வந்து ஒரு பேசும் படமாக முதல் படமாக இருந்தது. அப்போ ஒட்டுமொத்த அளவில் இருக்கும்போது இந்த கோலிவுட் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு அது மாறுகின்ற வரைக்கும் கோயம்புத்தூரில் வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்போது அந்த ஸ்ரீராமுலு நாயுடு வந்து கிட்டத்தட்ட 72 வரைக்கும் பல படங்களை எடுத்து வெற்றி படங்களாகவும் மாற்றி ஓட்டிக்கொண்டிருந்த காலத்தில் தங்களுடைய திரைப்பட வாழ்வை தொடங்கிய பல நடிகர்கள் பின்னால் வந்து அவங்களுடைய வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்படி மக்களுடைய வாழ்வில் இரண்டரை கலக்கிறார்கள். அப்போ இங்கே தமிழ் திரைப்படங்களுக்கும் மற்ற திரைப்படங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வட இந்தியாவில் வந்து பல இந்தி படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான்லாம் சின்ன வயசில் இந்தி படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து 2 பேர் இருப்பான், அண்ணன் தம்பி இருப்பான், அஜய் விஜய். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 படங்களுக்கு இதாக இருக்கும். அஜய் விஜய் அண்ணன் தம்பி. வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா தாக்கூர். அந்த தாக்கூர்ன்ற இல்லாத வில்லன் படமே கிடையாது. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, கடைசியில் பாட்டு பாடி சேருவாங்க. அல்லது ஒருத்தர் போலீஸாக இருப்பார், ஒருத்தன் திருடனாக இருப்பான். இப்படி தான் வந்து இந்த வட இந்தியாவினுடைய கதையமைப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் தமிழ் திரைப்படங்கள் தான் மக்களுடைய வாழ்வை, அவனுடைய வாழ்வில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை, இங்கே இருந்த சாதிய அடக்குமுறைகளை, சாதிய அடுக்குகளை, யார் எந்த நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சமூக நீதியை பற்றி பேசுகின்ற இடத்துல தமிழ் திரைப்படங்கள் வந்தது. அந்த தமிழ் திரைப்படங்கள் வருகின்ற இடத்துல எஸ்.எம். சுப்பிரமணியெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன்.
அவங்கெல்லாம் வருகின்ற இடத்துல நம்ம எம்எஸ் சுப்புலட்சுமிலாம் அறிமுகமான சேவாதாளம் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பெண்ணுரிமைகள் பற்றி பேசுகின்ற படமாக, பால்ய விவாகம் பற்றி பேசுகின்ற இடமாக, விதவைகள் மறுமணம் பற்றி பேசுகின்ற பல படங்கள் வந்து அந்த காலத்தில் குரல் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஆரம்பிச்சுன்னு கேட்டால், மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து உள்ளே நுழைந்தாலும் அவர்கள் பேசிய கலன், பேசுகின்ற கதை, அவர்கள் எடுத்துக்கொண்ட பாடல், தமிழ் இசை என்பது குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய தமிழ் திரைப்படங்களில் வந்த பாடல்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு 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 ஆராய்ச்சி செய்கின்ற அளவிற்கு உண்டு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் திரைப்பட பாடல்கள் தான் வந்து மொழியினுடைய வளர்ச்சியை அதிகமாக கொண்டு வந்திருக்கும். மக்களுக்கு செறிவான கருத்துக்களை பற்றி பேசியிருக்கும், மறுமலர்ச்சியை பற்றி பேசியிருக்கும், புரட்சியை பற்றி பேசியிருக்கும், தொன்மங்களை பற்றி பேசியிருக்கும், வரலாறை பற்றி பேசியிருக்கும். அந்த வார்த்தைகளுடைய மாற்றங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே தமிழ் திரை இசையில் பாடல்களின் பங்கு என்பது எந்த அளவுக்கு உங்களுக்கு வரும்னு தெரியும். இப்போ வெறும் 2000க்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 80, 90களில் வந்து புலமைப்பத்தன் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். அழகே தமிழே, அழகிய மொழியே, எனது உயிரின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து மொழியை பற்றி பாடுகின்ற பாடல்கள், வரலாற்றை பற்றி பாடுகின்ற பாடல்கள், மன்னர்களை பற்றி பாடுகின்ற பாடல்கள், எல்லா பாடல்களும் அது சொன்ன மொழியும் வரலாறும் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொன்மத்தினுடைய வரலாறு வந்து அப்படியே படிமங்களாக வந்து பதிவாயிட்டே வந்திருக்கும். அப்படி வந்து நம்மால் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். அதுக்கே வந்து ஒரு தனி ஆராய்ச்சி பண்ணலாம். அப்போது நீங்கள் வந்து கேபி சுந்தராம்பாள் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து தெய்வீகத்தினுடைய இசையினுடைய உச்சமாக கருதப்பட்ட காலம். அந்த கேபி சுந்தராம்பாளுடைய குரலில் பாடின பெங்களூர் ரமணி அம்மான்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய குரலை கேட்கறதுக்குன்னே பல ரசிகர்கள் பட்டாளம் இருந்தது. இப்படி வந்து மனிதர்கள் வந்து வந்து போகின்ற இடத்துல வந்து இந்த தாக்கம் ஏன் அதிகமாயிட்டே வரும்னு சொல்லும்போது, செல்வந்தர்கள் அதை கையில் எடுத்து கொண்டாலும் கூட அந்த கலை சேவையை செய்கின்ற தொடக்கத்தின் பின்னால் வந்து பணம் பண்ணுகின்ற வியாபார தந்திரங்கள் இருந்தாலும் கூட, ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏவி மெய்யப்ப செட்டியார் கைக்கெல்லாம் சினிமா போயிட்டு காரைக்குடியில் ஸ்டுடியோ ஆரம்பித்து சென்னைக்கு வந்து மாறுகின்ற வரைக்குமே அதனுடைய பரிணாமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதனையை வந்து பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருந்த அந்த ஸ்ரீராமுலு நாயுடுவே வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிறைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அன்னைக்கும் வந்து இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் வந்து நம்ம வதந்தி பேசுகிறோம். புலன்விசார் என்ற பேரில் வந்து தனி மனித ஒழுக்கங்கள், தனி மனித வாழ்க்கைகள், நடிகர்களுடைய நடப்பு, அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே தூங்குறாங்க, யாருக்கிட்ட பேசிட்டு வராங்க என்பதை பற்றியெல்லாம் நாம் பல விமர்சனங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த காலத்திலும் அது இருந்ததுன்றது உங்களில் பல பேருக்கு தெரிந்திருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தேடினா இணையத்தில் கிடைக்கும். ஆனால் அப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த தனி மனித வாழ்க்கை, ஒழுக்கம், இதை எல்லாவற்றையும் ரகசியமாய் போய் படிக்கிற பழக்கமும் அதுக்கு புத்தகம் போடுற பழக்கமும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்போ லட்சுமி நாராயணன் போயிட்டு என்ன பண்ணுறார், சினிமா தூது அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்து குறிப்பாக என்எஸ் கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதர், இவங்க ஸ்ரீராமுலு நாயுடு இவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைகளை எழுத ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லட்சுமிகாந்தன் வந்து ஒரு இடத்துல தாக்கப்பட்டு அதனுடைய கொலை வழக்காக மாறி அந்த கொலை வழக்கில் மாட்டிய ஒரே ஒரு காரணத்திற்காக ஸ்ரீராமுலு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் சிறையில் இருந்துட்டு பின்னாடி சாட்சியங்கள் போதவில்லை என்று அவர் விடுவிக்கப்படுகிறார். விடுவிக்கப்பட்டாலும் அதற்கு பின்னாடி என்எஸ் கிருஷ்ணன் அவரோடும் தியாகராஜ பாகவதரோடும் அந்த வழக்கில் உள்ளே சேர்க்கப்பட்டு அதற்கு பின்னால் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று இங்கே வந்து அந்த வழக்கு வந்து தண்டனையில் முடிஞ்சு உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு லண்டன் பிரைவி கவுன்சிலில் போய் போராடி வென்று வருவதற்குள்ளார அவர்கள் வாழ்க்கையும் இழந்து விட்டார்கள், சினிமாவையும் இழந்து விட்டார்கள், தங்களிடமிருந்த பொருளையும் பொன்னையும் எல்லாவற்றையும் இழந்து போய் வெற்று மனிதர்களாக மாறி போய் தியாகராஜ பாகவதர் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு பாட்டு பாடினார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு ஏழ்மை நிலைக்கு கொண்டு போய் விட்டதற்கு காரணம் ஒன்று, அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போனது. அன்றைக்கு இருந்த காலத்தில் சர்க்கரை நோய்க்கு சரியான வைத்தியம் செய்து கொள்ளாமல் கண் பாதிக்கப்பட்டது என்று பல பாதிப்புகளுக்கு உண்டாகி சிறையிலிருந்து வெளியில் வந்ததுக்கு பின்னாடி கூட அவர் போய் திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படத்திலையும் தோற்று போகிறாரு, பெரிய நஷ்டம் வந்துடுது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து வெள்ளி டம்ளரை தான் அவர் தண்ணி குடிப்பார், வெள்ளி டம்ளரை தான் காஃபி குடிப்பார், தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார். திருச்சியில் மட்டுமே 7 வீடுகள் இருந்தது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இருந்தாலும் பாகவதருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. என்எஸ் கிருஷ்ணனுக்கும் அப்படி நடந்தது. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் அதற்கு பின்னால் வெளியில் வந்து பல படங்களில் நடித்தாலும் கூட முன்னாடி இருந்த அந்த பெருமைகள் வந்து அவருக்கு கிடைக்கல. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக இன்னும் ஒரு 3-4 நிகழ்ச்சிகள் செய்யணும்.
அந்த அளவிற்கு சமுதாய மறுமலர்ச்சி கருத்துக்களை மனைவியோடு டி.ஏ. மதுரத்தோடு சேர்ந்து கொண்டு இசையாகவும் பாடலாகவும் வசனமாகவும் நடிகராகவும் நடிக்கின்ற முறையிலுமே கணவன் மனைவியாக எல்லா படங்களில் வந்தாலும் கூட அவர் பேசிய கருத்துக்கள், நகைச்சுவை கலந்து கொடுத்த கருத்துக்கள் இந்த தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமய மறுமலர்ச்சியை விட்டுவிட்டு சமூகத்தினுடைய மறுமலர்ச்சியை அது எப்படி பேசி, ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு எல்லாம் தேவை என்பதை, சிந்தனை தேவை என்பதை நகைச்சுவை எவ்வளவு தூரம் கொடுக்க முடியும், அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஒருவனுக்கு எவ்வளவு செய்ய முடியும் என்பதை என்.எஸ். கிருஷ்ணன் நிரூபித்து விட்டு போயிருக்கார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்க, எம்.கே. தியாகராஜ பாகவதர், எம்.கே.டி. பாகவதர் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அவர் செல்லுகின்ற இடங்களில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி ட்ரெயின் நின்றுச்சுன்னா கூட அந்த இடத்தில் அவரை பார்க்க வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு, குறிப்பாக பெண்கள், இந்த பெண்களை கட்டுப்படுத்துவது என்பதே அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய வேலையாக இருந்திருக்கு. அதாவது ஒரு தியாகராஜ பாகவதர் என்பது ஒரு தங்க நிறத்தில் மின்னுகின்ற ஒரு தேக பொலிவை பெற்றிருந்ததாகவும், உச்சஸ்தாயில் 7 கட்டை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் மேலே போய் பாடினாலும் கூட ஒரு இடத்திலும் கூட பிசிறடிக்காத ஒரு குரலோடு பாடுகின்ற திறமை பாகவதற்கு இருந்ததாக சொல்வார்கள். நான் பல பாடல் கேட்டிருக்கேன். என்கிட்ட தனியாகவே ஒரு 30-35 பாடல்கள் ஒரு கலெக்ஷன் ஒரு காலத்தில் வச்சு கேட்டிருக்கேன். அந்த காலத்தில் அதெல்லாம் எப்படி இருக்கணும். அதற்கு இணையான ஒரு குரல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டி.ஆர். மகாலிங்கம் அந்த குரலை தொடுவார். டி.ஆர். மகாலிங்கம் பாடுகின்ற உச்சஸ்தாயும், சீர்காழி கோவிந்தராஜன் பாடுகின்ற உஸ்துச்சாயும், பாகவதர் பாடுகின்ற குரல்களுக்கெல்லாம் எதுவாக இருந்தாலும் கூட, பாகவதர் காலத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக 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 சமஸ்கிருதம் கலந்த வார்த்தைகளே அந்த காலத்தில் பாடலாக இருந்ததால் அவையெல்லாம் இந்த காலத்தில் அது எங்கே இருக்குன்னு போய் தேடி பார்த்தாலும் பல பேருக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஒரு டி.ஆர். மகாலிங்கம் கொஞ்சம் நல்ல தமிழ் பாடல்கள், திருவிளையாடல் வரைக்கும் அவர் பாடியிருக்கார். சீர்காழி கோவிந்தராஜன்றது அந்த வெண்கல குரல்னு சொல்லுவாங்க. அந்த வெண்கல குரலில் சில பாடல்கள் அவர் பாடுறது நீங்கள் கேட்டிங்கன்னா பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் இசையோட கலந்துருக்கும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். இதை தனியாக வார்த்தையாகவே கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு அப்படி தனித்தனியாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாட்டாக கேட்டிங்கன்னா அந்த இசையோடு சேர்ந்து அதில் இருக்கின்ற ஏற்ற இறக்கம், உச்சரிப்பு எல்லாவற்றையும் சீர்காழி சொல்கிற அழகு தனியாக இருக்கும். அப்புறம் டி.எம்.எஸ். வந்தார். இது பாடல் துறையில் நம்ம இப்படி போயிட்டு இருந்தாலும், இந்த நடிகர்களுடைய தாக்கம் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்திலிருந்து நாடக நிறுவனங்களிலிருந்து வெளியே திரைப்படத்திற்கு வருகின்ற பொழுது இவங்களுடைய இம்பேக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த தாக்கம் அவருடைய வாழ்க்கையில் அவங்க போடுற மாதிரியே சட்டை போடணும், அவங்கள மாதிரியே நடக்கணும், அவங்கள மாதிரியே எல்லாத்தையும் செய்யணுன்றது இந்த காலத்தில் ரஜினிகாந்தை பின்பற்றதோ விஜயை பின்பற்றதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது தொழில்நுட்பம் இருக்கிற காலத்திலே இது நடக்குதுன்னு சொன்னால், அவர்கள் ஒரு சாதாரண பஞ்சை பராரிகளாக இருந்து கொண்டிருக்கிற இடத்துல மினு மினு மின்னு வெள்ளை வெள்ளையேன்னு ஒருத்தர் பளபளன்னு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு அது என்ன விதமான மோகத்தையும் மயக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கணுன்றதுக்கு நம்ம ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்க்கணும். அதனுடைய காலகட்டத்திலிருந்து வரும்போது அந்த திரைப்படம் ஒவ்வொரு இடமா வடிவெடுத்து கொண்டு வருகின்ற பொழுது, ஏற்கனவே சொன்ன உலக நாடுகளில் பல இடங்களில் வந்திருக்காங்க சொல்லிட்டு, இப்போ நம்ம உக்ரைனுடைய ஜனாதிபதி செலன்ஸ்கி கூட கொஞ்சம் நாடகத்துறை, நடனம், கொஞ்சம் டிவி ஷோஸ் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்தார். பல இடங்களில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உலகத்தில் இந்த கலைஞர்கள் என்பவர்கள் எப்படி பிரிக்க முடியாத மனிதர்களாக இருக்கிறார்கள். சார்லி சாப்ளின் எடுத்துட்டிங்கன்னா அவருடைய காலத்தில் ஹிட்லரை கிண்டல் பண்ணி டிக்டேட்டர் படம் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய சக்தி இருந்தது. நம்ம இன்னும் பின்னாடி உள்ளே போய் நிறைய பார்த்தீங்கன்னா எவ்வளோ புரட்சிகரமான கருத்துக்களை பேசியிருக்கிறார் என்பதை விட மக்களுடைய வாழ்விலிருந்து மிக எளிமையான ஒரு நகைச்சுவையை, பாடி லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற உடல் மொழி மூலமாக சார்லி சாப்ளின் எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அதை இங்கே சந்திரபாபு கொடுத்தாரு. சந்திரபாபு கொடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாழும் வைகை புயல் வடிவேலுடைய பாடி லாங்குவேஜ் என்பது பல உலக பல்கலைக்கழகங்களில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு உண்டான அளவுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற உடல் மொழி இருக்கும். அந்த உடல் மொழி வடிவேலுக்கு நான் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தரேன்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய மனம் இருக்கும், அந்த மொழி இருக்கும், அந்த மொழியோடு சேர்ந்த ஒரு கலவையான உணர்ச்சிகள் என்னெல்லாம் இருக்கோ அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படி தூக்கி போட்டு போகிற ஆள்ல வடிவேலு முன்னாடி நிற்பார். கவுண்டமணி காலம் இருந்தது, செந்தில் காலம் இருந்தது, சுருளிராஜன் காலம் இருந்தது, தேங்காய் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் வேறு விதமான நகைச்சுவையர். ஆனால் இந்த நகைச்சுவை என்பதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வடிவேலுக்கு என்று தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு நிரந்தரமான அத்தியாயம் உண்டு.
அப்ப பல வடிவங்களில் வந்து இந்த மனிதர்கள் வருகின்ற பொழுது நகைச்சுவை நடிகர்கள், இப்ப மனோரமா ஆட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனோரமா ஆட்சியை பிரிச்சுட்டு தமிழ் சினிமாவை பத்தி எழுத முடியாது. அதுக்கடுத்து கோவை சரளாவுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு. கோவை சரளா வந்து சமீபத்தில் நடிச்ச நீங்க செம்பி படம்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. இப்படி ஒரு கோவை சரளாவை நம்மளால பார்க்க முடியுமான்னு இருக்கும். அப்போ கோவை சரளா அளவிற்கு வருகின்ற பொழுது அவங்க பேசுற ஆட்சி பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மனோரமாலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு தங்கச்சி ரோல்ல வந்தாங்கன்னா நம்ம வீட்டு தங்கச்சி மாதிரியே தெரியும். அதுவும் குறிப்பா சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வந்து அது விசுவுடைய ஒரு படமாக இருந்தாலும் கூட அதுல மனோரமாவோட ரோல் வந்து இன்னைக்கும் வந்து நீங்க எப்ப பார்த்தீங்கன்னாலும் வந்து அது குடும்ப பெண்களுக்கு, குடும்ப தலைவர் தலைவிகளுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு படம் இருக்கு. அந்த ஒரு படமாக இன்னைக்கும் வந்து அது ஒரு மறக்க முடியாத படமா இருக்கும். அப்ப இத்தனை பேர் வந்து உள்ள வர இடத்துல எல்லாருக்குமே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல கதாநாயகிகளை இவர்கள் எப்படி கொண்டாடி இருப்பார்கள்ன்றதான் நான் வந்து சொல்ல வந்த செய்தி. அதன் மூலமாகத்தான் அன்றைக்கு எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு அரசியல் போன்ற சிந்தனைகள் கிடையாது. பொதுவாக அப்பெல்லாம் சுதந்திர போராட்ட காலம்ன்றதால அவங்கெல்லாம் வந்து காங்கிரஸிற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களாக அல்லது அன்றைக்கு இருந்த மத்திய அரசிற்கு ஆதரவு தெரிவிப்பாளர் தான் இருப்பார்கள். ஆனால் என்.எஸ். கிருஷ்ணன் அதிலிருந்து வேறுபட்டு திராவிட கருத்துக்களை பரப்புவராக, மறுமலர்ச்சி கருத்துக்களை பரப்புவராக, சுயமரியாதை கருத்துக்களை பரப்புவராக, மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பவராக, குறிப்பாக அறிவியல் உலகத்தில் தமிழன் எப்படி அறிவியலோடு கலக்க வேண்டும் என்பதை எல்லாம் பாட்டாகவும் வசனமாகவும் பேசின வந்து என்.எஸ். கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு பெரும் பங்கு உண்டு. எங்கேயோ நாகர்கோயிலேருந்து ஆசாரி பள்ளம் நினைக்கிறேன் அவங்க ஊர் பேர். அந்த ஊர்லேருந்து புறப்பட்டு வந்த ஒரு என்.எஸ். கிருஷ்ணன் என்பது தமிழ் திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத வரலாற்றை எழுதிட்டு போனால் சந்திரபாபுவும் அதே மாதிரி தான். அதுக்கடுத்தது நாகேஸ்வரர். நாகேஷ்லாம் கன்னடம் வந்து தாய்மொழி அவருக்கு. தாய்மொழி கன்னடமாக இருந்தால் கூட கன்னட பிராமின் என்று சொல்லுகின்ற பிராமணராக இருந்தாலும் கூட அவர் ஏற்று நடித்த பல கதாபாத்திரங்களில் வந்து அந்த பாத்திரமாகவே மாறி போயிருப்பார் நாகேஷ். திருவிளையாடல் படம் வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு டிஜிட்டல் உலகை ஆளும் என்று சொன்னால் அங்கே வந்து தனிமையை பிரித்து விட்டு சிவாஜியை பிரித்து விட்டு பார்க்க முடியாது. இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க உள்ள போய் உட்காந்தீங்கன்னா பாலையா வருவார். பாலையா வந்தீங்கன்னா அங்கே பாலமுரளிகிருஷ்ணாவை பிரிச்சுட்டு உங்களால் பார்க்க முடியாது. அப்புறம் உடனே டிஎம்எஸ் வருவார். பாட்டும் நானே பாவமும் நானே இல்லாமல் பார்க்க முடியாது. அப்போ ஒரு சாதாரண ஒரு புராண கதை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் தமிழின் ஆதிக்கத்தை கொண்டு வந்து அற்புதமான தமிழில் வசனம் எழுதிய ஏ.பி. நாகராஜனுடைய குரல், ஏ.பி. நாகராஜனுடைய வசனங்கள் என்பது தமிழினுடைய தாக்கத்தை வந்து எப்படி திரையுலகில் கொண்டு வர முடியுன்றதுக்கு அதெல்லாம் ஒரு உதாரணம். எத்தனை படங்கள் அவர் எடுத்த திரைப்படம். ஏ.பி. நாகராஜன் எழுதிய தமிழை வந்து கேட்கறதுக்காகவே நீங்க பல திரைப்படங்களை வந்து கடவுளோடு சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். அது கந்தன் கருணையா இருக்கட்டும், சரஸ்வதி சபதமாகட்டும், திருவிளையாடலாக இருக்கட்டும், பல படங்கள். அப்போ இந்த வாழ்க்கை வந்து அக்கு வேறு ஆணை வேறா பிரிச்சு 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 போட்டு மனிதனுடைய வாழ்வில் இரண்டரை கலந்த இடத்துல அவருடைய வாழ்வின் எல்லா கூறுகளையும் அது தீர்மானிக்குது. ஒரு டீ கடையில் போய் உட்கார்ந்து ஒரு பேப்பரை எடுத்து அவன் படிக்கிறான்னு சொன்னா அவன் பார்க்குற முதல் செய்தி வந்து அந்த காலத்தில் தமிழர்களுக்கு இரண்டே என்றுதான். ஒன்று மொழி சார்ந்த அரசியல் சார்ந்தது, இரண்டாவது திரைப்படம் சார்ந்தது, மூன்றாவது அதில் வருகின்ற இயல் இசை நாடகம் குறித்தான அவனுடைய விவாதங்கள் விமர்சனங்கள். எல்லா வீடுகளிலும் திரைப்படம் என்பதும் அந்த பாடல்கள் என்பதும் அது சார்ந்த விவாதங்கள் தொடங்கி வைத்த இடத்தில் தான் தமிழனுடைய வாழ்க்கை மேம்பட ஆரம்பித்தது என்றதை வந்து நம்ம ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனை வேறு ஒரு உலகத்திற்கு வேறு ஒரு சிந்தனைக்கு உலகத்தில் எது நடந்துகிட்டு இருந்தாலும் அது ஒரு தமிழ் திரைப்படத்தில் அது அந்த இடத்துல அப்படியே பாதிக்கும். உதாரணத்துக்கு பராசக்தி படம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பராசக்தி பற்றி பேசுறதுக்கு பல எபிசோட் நமக்கு தேவை. ஆனால் அன்றைக்கு பர்மாவிலிருந்து தமிழர்கள் விரட்டப்பட்டார்கள். 2ஆம் உலகப் போரின் போது அங்கிருந்த தமிழர்கள் பொறாமையின் காரணமாக விரட்டப்பட்டார்கள். கையோடும் காலோடும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்ற செய்தியோட தான் அந்த படம் வந்து தொடங்கும். அப்ப அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தவனுக்கு ஒரு நூலகத்துக்கு போய் பர்மாவில் ஏன் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் அந்த வரலாறை படிக்கும்போது தமிழர்கள் மீது குறிப்பாக அங்கே லேவாதேவி என்று சொல்லப்படுகின்ற பணம் கொடுத்து வாங்குவதை தொழிலாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது இருந்த பொறாமை என்ன. உலகத்தில் யூதர்களுக்கு வந்து எதனால் அவங்க மேல பெரிய பொறாமை வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வட்டி தொழில் நடத்துபவர்கள். அந்த வட்டி தொழில் நடத்துவதன் மூலமாக மக்களை சூறையாடுகிறார்கள் பிரச்சாரத்தை தான் ஹிட்லர் வந்து ஜெர்மனி பூரா பரப்பினாரு. அப்போ ஒரு இனத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை ஒரு ஊடகம் மூலமாக செய்தித்தாட்களின் மூலமாக கடத்துகின்ற பொழுது ஒரு இனத்தின் மீது எந்த விதமான புகாரையும் அளிக்கலான்றதுக்கு பர்மாவில் தமிழர்களுக்கு நடந்த கொடுமை. இன்னைக்கும் பர்மாவிலுடைய தமிழருடைய வாழ்க்கை முறைகள் இருக்கு, கோவில்கள் இருக்கு. அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம தேடி போகணும்னு சொல்லி தான் வேர்களை தேடினே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பேர் வச்சிருக்கோம். ஆனால் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற தமிழர்களை
இந்த திரைப்படம் போய் தாக்கம் செய்ததனுடைய விளைவாக அவருடைய வாழ்க்கை முறையை ஒன்று ஒன்றா எந்தெந்த இடத்தெல்லாம் மாற்றிட்டு வந்தது, கலாச்சார மாறுபாடுகள் என்ன பண்ணுச்சு, உடை மாறுதல் என்ன வந்தது, இசை மாறுதல் எப்படி வந்தது என்று தொடங்குவதற்கு தான் இவ்வளவோ நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஆளும் நீங்கள் பாருங்க ஒரு ஆளுமையாக வந்திருப்பாங்க. ஒரு சாதாரண சதிலீலாவதி படத்தில் துணை நடிகராக வருகின்ற பொழுது எம்ஜி ராமச்சந்திரன், மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நீண்ட பெயர் பின்னால் பெயர் சுருக்கமாக மாறி அப்ரிவியேஷனாக மாறி அதுவே தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக 3 எழுத்தாக இவ்வளவு காலம் வரைக்கும் அது நிலைத்து நின்றிருக்கிறது, அது எம்ஜிஆராக மாறி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்ற ஒரு துணை நடிகர் ஒரு கலையை பயன்படுத்தி, திரையை பயன்படுத்தி அதில் தனது திறமைகளையும் செலுத்தி எப்படி ஒரு ஆளுமையாக வந்து ஆண்டு விட்டு போனார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் 2026 வரைக்கும் பிரிக்க முடியாத பெயராக எம்ஜி ராமச்சந்திரன் பெயர் வந்துருச்சு. அன்றைக்கு ஒரு வசனகர்த்தாவாக அறிமுகம் செய்யப்பட்ட கலைஞர் சுத்த தமிழ் பேசியதன் காரணமாக அடுக்குமொழி என்று சொன்னாலும் கூட சமுதாய மறுமலர்ச்சி கருத்துக்களை தனது படங்களின் வாயிலாக சொல்லப்பட்டதனுடைய விளைவு அன்றைக்கு அந்த சதிலீலாவதியில் மலைக்கல்லர் தொடங்கி பின்னால் பல படங்களுக்கு வந்து பூம்புகார் படம்லாம் வந்து என்றைக்கும் பேசப்படுகின்ற இடத்துல இருக்குன்னு சொல்லி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தன்னுடைய எழுத்தின் ஆளுமையின் காரணமாக அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழை மேலெடுத்து கொண்டு வருவதற்காக அவர் எழுதிய பல புத்தகங்கள், எழுதிய பல படத்தினுடைய வசனங்கள் அவரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திருச்சு. அப்போ இந்த 2 இடத்துல எந்த விதமான இலக்கிய ஆளுமையும் மொழி ஆளுமையும் இல்லாத ஒருவர் இங்கே படங்களில் நடித்து கொண்டிருந்த என்.டி. ராமராவ் ஒரு அரசியல் மாற்றத்தின் காரணமாக புராண படங்களில் மட்டுமே நடித்து கொண்டு பல இடங்களில் பல படங்களில் கிருஷ்ணராக வேடம் தரித்து கொண்டிருந்தவர். இன்னைக்கும் கர்ணன் படத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காது என்பது என்டிஆர் வர இடத்துல நீங்கள் பாருங்க. சிவாஜிக்கும் என்டிஆருக்கும் உண்டான அந்த 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 எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற காட்சி அமைப்புகள் என்.டி. ராமராவ் என்ற மனிதனை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அறிமுகம் செய்து வைத்திருந்தாலும் அவர் எந்த விதமான இலக்கிய ஆளுமை, எழுத்தாளுமை போன்ற எதுவுமே இல்லாமல் கடவுள் வேடம் தரித்த ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த மக்களால் கடவுளாகவே கருதப்பட்டு பின்னால் ஆட்சிக்கு கொண்டு வருகின்ற அளவிற்கு ஆள்பவராக அவரை மாற்றி அந்த திரைப்படம் தந்த வாழ்க்கை முறை இன்றைக்கு அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடுவை இன்றைக்கும் முதல்வராக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தெலுங்கு சினிமா செய்த வேலையை நம்ம ஒத்துக்கணும். அப்புறம் எப்படி பின்ன ரோஜா வந்தாங்க, தமிழ்நாட்டில் தான் நடித்தாங்க, ஆந்திராவில் போய் மினிஸ்டர் ஆனாங்க, பாலகிருஷ்ணா இருக்காரு, பவன் கல்யாண் இருக்காரு. எல்லாவற்றிற்கும் வாழ்க்கை வந்து திரைப்படம் கொடுத்தாலும் கூட அவர்கள் ஆளுகின்றவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக எப்படி மாறினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதனிடமிருந்து பிரிக்க முடியாத இசை, மனிதனிடமிருந்து பிரிக்க முடியாத இயல், மனிதனிடமிருந்து பிரிக்க முடியாத நாடகம், அப்படி இருக்கிற இடத்துல அந்த நாடக மாந்தர்களை, கலை மாந்தர்களை தன்னை ஆளுகின்ற ஒரு இடத்திற்கு, ஆளுமைக்கு உள்ளான ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த இதயத்தில் வைக்கிறான். அப்படிதான் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு 50 வருஷம் போயிட்டு இருந்தது. அதோ வந்துட்டாரு, வரப்போறாரு, வந்துட்டாரு, எழுந்துட்டாரு, நடந்துட்டாரு என்கின்ற அளவிற்கு வந்து ஒருவரை எதிர்பார்க்கின்ற அரசியலிலும் சினிமா செய்து கொடுத்திருக்கிறது. இப்ப அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இதை நான் எடுத்துக்கொண்டு நான் பேச வேண்டும் என்று மறுபடியும் நினைப்பதற்கு காரணம் இந்த வாழ்க்கை மாற்றங்களை எல்லாம் செய்த திரைத்துறை வாழ்க்கை எப்படி புரட்டி இருக்கிறது, அரசியலை எப்படி புரட்டி இருக்கின்ற அறிமுகத்தெல்லாம் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். இன்றைக்கு பேசிய இந்த உதாரணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எந்த இடத்தில் இது எப்படிப்பட்ட சேதங்களை உருவாக்கி இருக்கிறது, எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது, நான் சொன்ன மாதிரி மொழி எந்த அளவிற்கு வந்து அதில் வந்து ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, பண்பாடு எந்த அளவிற்கு பேசப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு உலகம் பூரா தமிழ் என்றால் ஒரு அறிந்த மொழியாக போவதற்கு திரைப்படம் எப்படி ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. நாசா விண்வெளிக்கு போனால் அங்கே வந்து தமிழில் எழுதி வச்சிருக்காங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு, திருக்குறள் வந்து பல இடங்களில் பேசப்பட்டிருக்கின்ற தமிழினுடைய தொன்மைகளை நரேந்திர மோடி தொடங்கி யார் பேசினாலும் நம்முடைய வரலாறு என்பது திரைப்படம் வழியாகவும் பேசப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தினுடைய தாக்கம் அது ஒரு வாழ்க்கை முறையை, அரசியல் அணுகுமுறைகளை எப்படியெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்திருக்கிறது என்பதை பேலன்ஸாக பார்க்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இப்போ இப்படி இதை பார்க்குற இடத்துல இன்னும் நம்ம பல விஷயங்கள் வந்து இதில் பேச வேண்டியது இருக்கு. அதாவது குறிப்பாக தமிழ் திரைப்படங்களில் தன்னுடைய ஜாதி மேன்மையை, தன்னுடைய ஜாதி பெருமையை பேசின இயக்குநர்கள் பல பேர் இருக்காங்க. அப்படி வந்து பேசினாலும் அவர்களை வந்து ஜாதியம் பேசுபவர்களாகவே விமர்சனத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள்ட்டு இருக்கிற அவார்டெலாம் அள்ளி போட்டுட்டு வந்தவங்களும் நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்போ பல தருணங்களில் பல கூறுகளில் பேசி கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல
நாம் மறுபடியும் வந்து இதில் பயணிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால், இதில் இருக்கின்ற குறைகளை பற்றியும் நான் அதிகம் சொல்லப் போவதில்லை, நிறைகளை பற்றியும் அதிகம் பேசப் போவதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையில் நமது முன்னோர்கள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் பின்னால் வருகின்ற டிஜிட்டல் உலகத்திலும் இந்த இயல் இசை நாடகத்தினுடைய தாக்கம் எப்படி போகும் என்ற பதிவை வந்து நம்ம தொடங்கி இருக்கிற இடத்துல இன்னும் மறுபடியும் நான் வந்து இது குறித்து பேச விரும்புகிறேன். பல கலைஞர்களை பற்றி, அவருடைய சாதனைகள் பற்றி, அவர்களுக்கும் இருந்த பலவீனங்கள் என்பது தனிப்பட்ட பலவீனங்கள் பற்றி அல்ல, அவர்கள் சார்ந்த இயங்கள் இசம் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் நம்பியவற்றில் எங்கேயெல்லாம் தமிழனுக்கு மாறான கூறுகள் இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நம்முடைய நேயர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், உங்களுடைய சஜஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த பின்னூட்டத்தில் போடுங்க. நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் திருத்திக் கொள்வதற்கும் அல்லது இதை மேம்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு செல்வதற்கும் அது எனக்கு ஒரு உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் என்ற விண்ணப்பத்தோடு, அடுத்த நிகழ்ச்சியிலும் வந்து நம்ம வந்து இன்னும் இதனுடைய தாக்கம் வந்து இப்போது கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சுன்னா அது எப்படி சென்னைக்கு வந்தது, அதுக்கு பிற்பாடு ஏவிஎம்லாம் எப்படி வந்தாங்க, அடுத்த காலகட்டத்தில் இந்த திரைப்படம் என்ன விதமான ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி இருக்குது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம் என்று இருக்கிறேன். நாம் அதுவரையிலும் மீண்டும் சந்திக்கின்ற வரையில் தமிழாவோம், தமிழாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.